உரிமை என்றார் அவர், பெண்ணுக்கும் வேண்டும் சம உரிமை என்றார் அவர், சட்டம் தீட்டினார் அவர். அவர் போட்டார் சட்டம். உங்கள் சிலை உடைத்தவர்களை கண்டித்ததால் கண்ணாடி போட்ட பெண், கண்ணாடி போட்ட அந்த பெண் திட்டுகிறாள், ஐயோ வெட்கம். வாக்குரிமை, பெண் உரிமை, தொழிலாளர் உரிமை, கல்வி உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் உரிமை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான சொத்துரிமை, சமத்துவம், கல்வியில் இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு ஆகிய எண்ணற்ற சாதனைகளை இந்த மண்ணிற்கு, இந்த மக்களுக்கு, இந்த மானுடத்திற்கு வழங்கிய புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலையை உடைக்கிறாயே, நீ சிலையை மட்டும்தான் உடைக்க முடியும், எங்கள் தலைமையை ஒருபோதும் உடைக்க முடியாது. உடைத்த இடத்தில் மீண்டும் சிலையை நிறுவினோம். அண்ணலின் சிந்தனையில் முளைத்த எங்கள் சிந்தனை செல்வனால். உடைத்த இடத்தில் மீண்டும் சிலை நிறுவினோம். அண்ணலின் சிந்தனையில் முளைத்த எங்கள் சிந்தனை செல்வனால். அனைத்து கட்சிக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் எங்கள் நன்றி. லண்டன் சென்றார் எங்கள் டாக்டர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன். லண்டன் சென்றார் எங்கள் டாக்டர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன். SOAS பல்கலைக்கழகம் போற்றியது. SOAS பல்கலைக்கழகம் போற்றியது. இங்கே உள்ள சில அரை வேக்காடுகள் அள்ளி தெளிக்கிறார்கள் சில்லறை வாங்க சென்றதாக. இங்கே உள்ள சில அரை வேக்காடுகள் அள்ளி தெளிக்கிறார்கள் சில்லறை வாங்க சென்றதாக. இலை உதிர் காலம் வரலாம், ஒரு நாளும் சிலை உதிரும் காலம் வராது என்று சொல்லிக்கொண்டு, எப்படி அந்த சிலை உடைத்த இடத்தில் வேதாரண்யத்தில் மீண்டும் அதே போல் ஒரு சிலை நிறுவினோமோ, அதே போல் அங்கு எப்படி அனைத்து கட்சியும் ஜனநாயக சக்திகளும் சேர்ந்து அந்த சிலையை நிறுவ மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்தியா தமிழக அரசுக்கும் எப்படி நாம் அழுத்தம் கொடுத்து நிறுவனமோ, அதே போல தொழிற்சங்கம் ஆரம்பிப்பதற்கான சட்டத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சிலையை உடைத்ததை கண்டித்து இங்கு உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும் சேர்ந்து இதேபோல் இதைவிட ஒரு மிக வலிமையான கண்டன வாயிற் கூட்டத்தை நடத்தி இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அனைவருக்கும் அறைகூவல் விடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தமிழக தொழிற்சங்கத்தினுடைய முதன்மை ஆலோசகர் அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் கண்டன உரையாற்றுவார். அன்பார்ந்த வாயிற் கூட்டத்தினுடைய தலைவர் பாசமிகு சகோதரர் திரு சிவகுமார் அவர்களே, வரவேற்புரை நல்கிய திரு விஜயபால் அவர்களே, கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பு செய்கிற நம்முடைய சட்டமன்ற தொகுதி செயலாளர் திலீபன் ரமேஷ் அவர்களே, தோழர் ராமானுஜன் அவர்களே, ரவி வர்மா அவர்களே, இங்கே இந்த வாயிற் கூட்டத்தை சிறப்பிக்க வந்திருக்கின்ற பெரம்பலூர் ஒன்றிய பாராளுமன்ற தொகுதி செயலாளர் அண்ணன் தமிழ்நாதன் அவர்களே, திருச்சி பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி வளர்த்தெடுத்த அன்பு சகோதரர் நான் பிரபாகரன் அவர்களே, கலந்து கொண்டிருக்கின்ற ஏனைய தொழிற்சங்க முன்னோடிகளே, LLF நிர்வாகிகளே, அனைவர்களுடைய மாலை வணக்கம். சிலையை தேவாலயத்திலே உடைத்து விட்டார்கள். உடைத்தது மீண்டும் அரசாலே நிறுவப்பட்டிருக்கிறது. அரசு பயந்து நிறுவியதா அல்லது மக்கள் பயந்து நிறுவினார்களா என்பதுதான் இப்பொழுது கேள்வி. ஏனென்றால் அம்பேத்கர் சிலை உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவராக வளர்ந்திருக்கின்ற அம்பேத்கரை, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எந்த நாட்டு தலைவர்களையும் அவமதிக்க முடியாத அளவுக்கு குருட்டு சாதி நம்பிக்கை உள்ள இந்தியர்கள் அல்லது சாதி இந்துக்கள் அல்லது மடையர்கள், சாதி வெறியர்கள் எப்படி வேண்டுமானால், ஏனால் அவர்களை சொல்லும் போதே பார்ப்பன வேதம் சொல்லுகிறது சூத்திரன் என்று சொன்னால் வேசி மகன் என்றுதான் பொருள். அதற்கு கூட பொருள் புரிந்து கொள்கிற அளவுக்கு கல்வி இல்லாத அடி முட்டாள்களை நாம் விமர்சிப்பது என்பது தவறு.
ஏனென்றால்